example 5. Exercise 5.6ல second problem என்ன கொடுத்திருக்காங்கன்னா if x into square root of 1 plus y plus y into square root of 1 plus x equal to 0 and x வந்து not equal to y இருக்குது x y ஈக்குவலா இருக்கும் போதுல இந்த கண்டிஷன் satisfy ஆகாது so அதனால not equal to y then dy by dx equal to இது நம்ம ப்ரூவ் பண்ணணும் இதுதான் நமக்கு given இது இப்போ இந்த டேர்ம் இருக்குலையா இந்த டேர்ம் ஃபுல்லா ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம் சோ மைனஸ்ல வரும் சோ x into root of 1 plus y equal to minus y into square root of 1 plus x ன்னு வரும் இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க ஏனா நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குலையா அதை நம்ம எடுக்கிறதுக்காக ஸ்கொயர் பண்றோம் இப்போ தனித்தனியா x தனியா ஸ்கொயர் பண்ணா x ஸ்கொயர் இது வந்து ஸ்கொயர் ரூட் டு ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் சோ 1 plus y அதே மாதிரி தான் இங்க வந்து நெகட்டிவ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிரும் தனித்தனியா ஸ்கொயர் பண்றோம் ப்ராடக்ட்னால y க்கு தனியா பண்ணும்போது y ஸ்கொயர் 1 plus x ரூட்க்கு ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் இது கேன்சல் ஆகி 1 plus x ன்னு நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த இதுல உள்ள மல்டிப்ளை பண்றோம் x square into 1 னா x square plus x square y equal to y square plus y square x அத நம்ம எழுதிட்டோம் வெறும் y square இருக்க டேர்ம் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க மித்த டேர்ம்ஸ் எல்லாம் டபுள் டேர்ம்ஸா இருக்கறத வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு அப்போ y square இங்க வரும்போது minus y square இந்த டேர்ம் இங்க போயும்போது minus x square y ன்னு வரும் ஓகேவா நெக்ஸ்ட் இது எப்படி எழுதலாம் a square minus b square க்கு என்ன ஃபார்முலா a plus b a minus b ன்னு இருக்கும் இல்லையா அதை யூஸ் பண்ணி நமக்கு இங்க வந்து a ன்ற இடத்துல என்ன இருக்கு x இருக்கு b ன்ற இடத்துல y இருக்கு சோ a plus b into a minus b லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எழுதிட்டோம் ரைட் ஹேண்ட் சைடுல என்ன பண்றோம்னா xy ய காமனா எடுக்கறோம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல xy காமனா எடுத்துட்டீங்கன்னா x போயிடும் y மட்டும் 1 வெளியில எடுத்துறோம் அப்ப மிச்சம் ஒரு y இருந்திருக்கும் அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம்ல என்ன பண்றோம் x வந்து 2 இருக்கறனால ஒரு x இருக்கும் y 1 இருக்கனால அது அப்படியே நம்ம வெளிய எடுத்துட்டு xy அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல y - x இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல x - y ன்னு இருக்கு சோ அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு ஒரு மைனஸை வெளியில எடுக்கறோம் மைனஸ் சேஞ்ச் பண்ணும்போது அதாவது மைனஸ் வெளிய எடுக்கும்போதுல நமக்கு வந்து சைன் சேஞ்ச் ஆகும் பிளஸ்ஸா இருக்குது மைனஸ் ஆகும் மைனஸா இருக்குது பிளஸ் ஆகும் மாறும் சோ அப்ப இங்க உங்களுக்கு பிளஸ் வரும் -y + x ன்னு கிடைக்கும் அத நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி x - y ன்னு எழுதிருக்கோம் x க்கு வந்து பாசிட்டிவ் y க்கு வந்து நெகட்டிவ் வெளியில எடுத்துட்டோம் ஒரு மைனஸ் இப்போ இந்த டேர்ம் வந்து இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சேமா இருக்கா சோ கேன்சல் பண்ணியாச்சு x - y x - y ரிமைனிங் என்ன இருக்கு x + y = -xy அப்படிን ப்ராடக்ட்ல இருக்கும் அதாவது டபுள் டேர்ம்ஸ் அதாவது y எல்லாம் ஒரு சைடும் x வந்து இன்னொரு சைடு கொண்டு வந்துருங்க -xy இங்க வரும்போது எப்படி இருக்கும் +xy ன்னு ஆயிடும் +xy + y = இந்த x வந்து ரைட் ஹேண்ட் சைடு போயும்போது -x ஆயிரும் இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து y காமனா எடுத்தீங்கன்னா 1 + x = -x ன்னு இருக்கும் இது ப்ராடக்ட்ல இருக்கனால ரைட் ஹேண்ட் சைடு போயும்போது டிவிஷன்ல போகும் சோ -x / 1 + x அப்படிን இருக்கும் இப்போ இந்த டேர்மை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் அதாவது இது வந்து கோஷன்ட் ரூல் இருக்குலையா அதை யூஸ் பண்றோம் கோஷன்ட் ரூலுக்கான ஃபார்முலா என்னது u/v அந்த பேட்டர்ன்ல இருந்துச்சுன்னா இதான் ஃபார்முலா vu' - uv' v² இப்படின்னு இருக்கும் இங்க வந்து நமக்கு u ன்றது என்னது -x v ன்றது 1 + x இத டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும் u' டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 b' டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 + 1 ன்னு இருக்கும் சோ 1 இத அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இத டிஃபரன்ஷியேட் பண்றோம் dy by dx equal to v u dash minus u v dash by v square னு போட்டுருக்கோம் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்றோம் minus into -1 +1 -1 -1 into x minus x அடுத்து இந்த டேர்ம்ல வந்து நெகட்டிவ் into நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்துரும் சோ -x கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் என்ன இருக்கும் -1 by x plus 1 the whole square நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம் dy by dx equal to -1 x plus 1 the whole square னு ப்ரூவ் பண்ணிருக்கோம் அதுதான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க prove that hence proved